இன்றைக்கு வந்து நாம் பைத்தன் கோர்ஸுக்குள்ளே நுழைய போகிறோம். பைத்தன் கோர்ஸில் நிறைய வகையான வேலைகளை செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு பைத்தன் பேசிக் இப்போ படித்து முடிச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் செய்ய போகிற கோர்ஸ் வந்து பைத்தன் பேசிக்ஸ். அந்த கோர்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா பைத்தனுக்கு அங்கால நீங்கள் முடிவெடுக்கலாம். டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறோன்னா, ஏஐ இன்ஜினியர் ஆக போகிறோன்னா, ரொபோட்டிக்ஸ் அந்த மாதிரி செய்ய போகிறோன்னா, இல்லாட்டி புதுசாக ஏதாவது இனோவேஷன் செய்ய இதுக்கெல்லாம் பைத்தனை யூஸ் பண்ணலாம். பட் அது எல்லாம் பட்டு பிஸ்னஸ் செய்ய போகிறேன். பிஸ்னஸில் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் செய்யணும். இப்போ ஒரு கிளைண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன், அதுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணணும், அவர் கேட்டதை மிஷினே எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் செய்யணும்னா பைத்தன் வச்சு ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அப்படிப்பட்ட பைத்தனே நம்ம எப்படி டெவலப் பண்ணி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஐடி ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளோட அது இப்படி நீங்கள் கூகுளில் வந்து பைத்தான் 3 PYTHO பைத்தான் 3 டவுன்லோடுன்னு கொடுங்க. ஓகே, கொடுத்தா முதலாவது வர லிங்க் இருக்குது python.org, அதை கொடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு இதில் மஞ்சள் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பைத்தன் எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு அதை பார்த்து டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த பைத்தனை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வேணும் தானே, ரன் பண்ணுறதுக்கு. இப்போ வேர்ட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு MS Office வேர்டு இருக்குது, நோட் பேட் இருக்குது, டேட்டா ஷீட் அனலைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸல் இருக்குது, டேட்டா பேஸ் SQL இருக்குது. அப்படி இதுக்கும் நமக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படும் தானே இந்த கோட் எழுதுறதுக்கு. அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது Visual Studio 5 Java அப்படி நிறைய இருக்குது. Visual Studio கோட் டவுன்லோட் இப்படி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இந்த முதலாவது வர லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் என்ன OS என்ன மாதிரி பிட் 64 32 அதெல்லாம் பார்த்து இதில் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே எல்லாம் டெவலப் பண்ணிட்டேன். சரி, ஓப்பன் பண்ணுவோம். Visual Studio கோட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு பேஜ் வரும். இந்த பேஜில் இங்கே அந்த வெல்கம் போட்டு ஒரு டெக் இருக்குது தானே, இந்த முன்னுக்கு உங்களுக்கு தெரியும். Visual Studio கோட் எடிட்டிங், எவால்வ், ஸ்டார்ட், நியூ ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர்லாம். இது வந்து நாங்கள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்க ஒவ்வொரு ஃபைலும் இங்கே தான் எடிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதில் வந்து பக்கத்தில் ஓப்பன் ஃபோல்டர்ன்னு இருக்குது. அந்த ஃபோல்டரில் இப்போ நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா, நான் டெஸ்க்டாப்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா உங்களுக்கு சொல்லித்தரது. அதனால் டெஸ்க்டாப்பில் போய் புது ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டீச் பைத்தன் பேசிக் என்னோட ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் தான் வரும். இந்த வெல்கம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வேணாம். ஓகே, இப்போ இதில் வந்து நியூ ஃபைல் மேலே இங்கே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ ஃபைலுண்டு அந்த ஃபைல் ஐக்கான் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் இருக்குது, ரிஃப்ரெஷ் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஓகே, இதில் நியூ ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வேர்ட் ஃபைலண்டா .txt என்று போடுவோம், .dox அப்படி போடுவோம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இந்த கோடுக்கு வந்து எங்களோட கம்ப்யூட்டருக்கு சொல்லுவோம் இது என்ன மாதிரியான ஃபைல் சொல்கிறதுக்காண்டி. இப்போ .pdf போடுவோம், .xlxs அதெல்லாம் போடுவோம்ல. அதே மாதிரி பைத்தன் ஃபைலுக்கு .py போடணும். நான் கமெண்ட்ஸ் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் .py ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணணும். இந்த ஃபைல் நேம் வந்து உங்களோட விருப்பம், ஆனால் .py கண்டிப்பாக போட தான் பண்ணும். அந்த நீல கலரில் ஒரு அடையாளம் வந்துருக்கலாம், அதுதான் பைத்தனுக்குரிய அடையாளம். ஓகேயா, சரி. இப்போ பைத்தனில் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளாமன்னா முதல்ல ஒன்று சொல்லுவேன். இப்போ ஒரு கோர்ஸ் நீங்கள் செய்கிறீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க தானே, அந்த நோட்ஸை நீங்கள் எடிட்டர்லேயே எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஒவ்வொரு கோடிங்கும் பக்கத்தில் ஒரு லைன் கோட் எழுதுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஏன்ன்றதை எழுதி வைக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி நேரடியாக எழுதி வச்சிங்கன்னா அது என்ன செய்யுமெண்டா கோட் எடிட்டர் அதே மாதிரி கோடாக்கிறது நீங்கள் பிழையாக எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி எரர் பண்ணி விட்டுரும். கோடை வேலை செய்ய விடாது. ஓகேவா, ஸோ இந்த கோடிங்கை நம்ம வேலை செய்யவும் வைக்கணும். நமக்கு அந்த இடத்துல அதை ஏன் எழுதினாங்கன்னு தெரியவும் வேணுமெண்டா கமெண்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதான் அது எப்படி இருந்ததுன்னா ஹேஷ்டேக்னு போட்டுட்டு சும்மா நீங்கள் இப்படி எழுதுகிற எல்லாமே கமெண்ட்ஸ் தான் சொல்லப்படும். ஒரு லைனில் எழுதுறதுக்கு ஹேஷ்டேக் போடுவோம். மல்டிபிள் லைன் எழுதுறதுக்கு இப்படி 3 மேற்கோட் குறிப்பு போட்டிங்கன்னா மல்டிபிள் லைனில் இது எழுதலாம். ஓகேயா, ஒரு நோட்ஸ் எழுதி வைக்கலாம்.
ஆனால் இதெல்லாம் கோட் வந்து ஒரு எரராக கருதாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கண்ட்ரோல் கொடுத்தா இந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் சேவ் ஆயிடும். அண்ட் இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து ரன் பண்ண எங்கே ஆன்சர் வருமென்று உங்களுக்கு தெரியத்தானே வேணும். ஸோ இங்கே மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். டெர்மினலை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கொடுங்க. கீழே டெர்மினல் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த மேலே வலது பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்குது. அதுதான் ஒரு ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான அடையாளம். ரன் பைத்தன் ஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒரு எரரை பற்றியும் வரையில. அண்ட் அடுத்த தரம் இந்த நாங்கள் எந்த ஃபைலில் வேலை செய்கிறோம்ன்றதை இது சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ல சி யூசர் டெஸ்க்டாப் டீச் பைத்தன் பேசிக் என்ற ஃபோல்டரில் நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது சொல்லுது எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சுது. இந்த பைத்தன் 3.11.exe இந்த வேர்ஷனில் இருக்கிற இந்த பைத்தனை வந்து ரன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ நாங்கள் இதுக்குள்ளே நிறைய எழுதினாங்களே, அதே வரையில்லை. ஏன்னா அதை தான் சொல்லிட்டு அது கமெண்ட்ஸ், அதை வந்து எடிட்டர் கண்டுகொள்ளாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி எடுத்து வைக்கலாம் நோட்ஸாக. சரியா? இப்போ இந்த டெர்மினலில் தான் எல்லா ஆன்சரும் வெளியில் வரப்போகுது அவுட்புட்டாக. ஓகேவா? அந்த அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு கமெண்ட் எழுதணும். பிரிண்ட் இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே. இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எதை போட்டாலும் அது அப்படியே வெளியில் டெர்மினலில் வரும். ஸோ இப்போ ஒரு வசனம் எழுத போகிறீங்கன்னா மேற்கோட் குறிக்குள்ளே எழுதணும். நீங்கள் மேற்கோட் குறி இல்லாமல் எழுதினீங்கன்னா அது எரரில் வந்து முடிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டெர்மினலில் பாருங்கள் ஹலோ ஒன்று பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேயா? முதல்ல ஒன்றும் பிரிண்ட் ஆகலை, இரண்டாம் இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்போ ஹலோ ஒன்று பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த வீடியோவில் நாம் எப்படி வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது, மிச்ச கோடிங் லைன்ஸை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே, இப்போ நாம் இதை பற்றி பார்ப்போம். என்ன டேட்டா டைப்ஸ். அதுக்கு முன்னுக்கு வேரியபிள்ஸை பற்றி பார்ப்போம். நம்மளோட வேரியபிள்ஸை பற்றி சொல்லாமல் டேட்டா டைப்ஸ் நான் படிப்பிக்க முடியாது. ஓகே, இப்போ நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இதில் என்னண்டு வேரியபிள். ஓகே, வேரியபிள் .py க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வேரியபிள்னா என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு பொருளை கொண்டு எங்கேயாவது இடத்துல போட்டுட்டீங்கன்னு வைங்க, அந்த இடத்துலேருந்து போய் அந்த பொருளை தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி தானே? அப்படி தான் இப்போ இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டாவை உள்ளதுக்கு போட்டிங்கன்னா பிறகு எங்கேருந்து எடுப்பீங்க? இப்போ உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, அது ஆர்கனைஸ் பண்ணி தரும்படி, அதால் ஈஸியாக எடுப்பீங்க. இப்படி உங்களோட ஓன் கோடுக்குள்ளே நீங்கள் என்ன தேடி எடுப்பீங்க? அதுக்காக அந்த டேட்டா எங்கே இருக்குன்ட்டு சேவ் பண்ணி வைக்க தான் இதை யூஸ் பண்ணுவோம் வேரியபிள். அதாவது இப்போ மஞ்சள் தூள் இருக்குது, மஞ்சள் தூள் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா இருக்குது. அதோட மஞ்சள் தூள் டப்பாவுக்கு ஒரு பேர் வச்சுக்க மஞ்சள் தூள்ண்டு. ஓகே, இப்போ இந்த மஞ்சள் தூளை கொண்டு மஞ்சள் தூள் டப்பாக்க போட்டு மஞ்சள் தூள்னு அந்த எழுதின பேரை அதில் ஒட்டி போட்டு கிச்சனில் கொண்டு வச்சிட்டோம்டா, நாங்கள் இப்போ கிச்சனுக்கு போனோன்னா மஞ்சள் தூள்னு போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் மஞ்சள் தூள் இருக்கான்னு ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லோ. அப்படித்தான், அதுக்காகத்தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணும். அதாவது இங்கே அந்த மஞ்சள் தூள் தான் டேட்டா, மஞ்சள் தூளை போட்டு வைக்கிற டப்பா தான் வேரியபிள், மஞ்சள் தூள்ன்ற ஒரு லேபிள் ஒட்டினோம் இல்லை, அதுதான் அந்த நேம், வேரியபிள் நேம். ஓகேயா? வேரியபிள் நேம் வந்து உங்களோட விருப்பம், என்ன பேர் வேணால் வைக்கலாம். நான் சும்மா டேட்டான்னு வச்சுக்கிறேன். டேட்டா ஈக்குவல்ஸ்ன்னு கொடுக்கணும். கொடுத்தாதான் ஈக்குவல்ஸ்னா என்ன, இந்த டேட்டாக்குள்ளே இங்கே வரப்போகிறதுக்குள்ளே வையன்னு அர்த்தம். ஓகே, ஓகே, என்ன டேட்டா கொடுக்கணும்? சரி, சும்மா ஒரு டேட்டா கொடுப்போம். நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டேட்டா கொடுக்குறேன்னு. ஓகேவா? மேற்கோட் குறிப்பில் தான் எப்பயும் ஒரு வசனம் எழுதணும், முதல் வீடியோலேயே சொல்லிட்டேன். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணேன்னா கீழே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேரே இல்லை. ஏனெண்டா இதை நீங்கள் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிங்க, அதை வெளியில் எடுத்து காட்ட சொல்லி கோடுக்கு எந்த கமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கல. ஸோ பிரிண்ட், இப்போ எதை கொடுக்க போகிறீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி எழுத தேவையில்லை, அந்த டேட்டாவை மட்டும் கூப்பிட்டீங்கன்னா டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவில் மேலே இருக்கிற டேட்டாவில் ஸ்டோர் ஆகிற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்குது. அப்போ இது பிரிண்ட் பண்ணிக்க கீழே பார்த்தீங்கன்னா அது இன்டர்மினலில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துருக்கு. ஓகேயா? அப்படி தான் இது வேலை செய்யும். அதாவது ஒரு வேரியபிள், இந்த வேரியபிளை இப்படி யூஸ் பண்ணி தான் நாங்கள் அங்கால ஒரு வேலையை பார்த்தோன்னு வருவோம். ஓகே, இனி நாங்கள் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப் .py ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்கள்கிட்ட என்னென்ன டேட்டா டைப் இருக்குண்டா ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்ட்ரிங்
அதாவது ஸ்ட்ரிங் என்றா ஒரு வசனம், சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது வந்து இன்டிஜர். ஓகே, இன்டிஜர்ண்டா ஒரு நம்பர், ஃபுல் நம்பராக தான் இருக்கணும் இன்டிஜரில். ஃப்ளோட்டில் தான் தசம எண்கள் வரும். ஃப்ளோட்டில் தசம எண்கள் வரும். இப்போ லைக் 5.5 அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது வந்து ஃப்ளோட்டில் 5.5 போட்டாச்சு. அடுத்து வந்து பூலியன் ஒன்று இருக்கு. ஓகே, பூலியனில் என்ன இருக்க மாட்டா, ட்ரூ அல்லது ஃபால்ஸ். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மை அல்லது பொய்ன்றதை மட்டும்தான் அதில் சொல்லலாம். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். ஆனால் டிஎஃப் வந்து கேபிட்டலாக இருக்கணும், ஃபால்ஸ். அதோட பைத்தன் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் கேபிட்டலில் ஒரு வேரியபிள் எழுதினீங்கண்டா, வேரியபிள்லாம் என்னென்னு சொல்லிட்டேன். இந்த இதில் இருக்கிற டேட்டா தான் வேரியபிள். இந்த டேட்டாண்ட வார்த்தையில் இந்த ஹலோ வேர்ல்ட்ஸ்ன்ற விஷயம் வந்து சேர்ந்துருக்கு. அதாவது மஞ்சத்தூள் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் மஞ்சத்தூள். இந்த டேட்டா தான் மஞ்சத்தூள் டப்பாவும் மஞ்சத்தூளில் ஒட்டிக்கிற அந்த லேபிளும் இதுக்குள்ளதுக்கு போட்டோம். சரியா, இதுதான் வேரியபிள்னா ஒரு கண்டெய்னர், டேட்டா வச்சுருக்கிற கண்டெய்னர். ஓகே, அப்போ அந்த வேரியபிள் நேம் வந்து இப்போ இதில் கேபிட்டல் டியை இந்த பிரிண்டில் கொடுத்தேன் வைங்க, கேபிட்டல் டி கொடுத்துட்டேன். ஓகேயா, டெர்மினலில் பாருங்கள் ஏதாவது வருதாண்டு. எரர் காட்டுது பாருங்கள், நேம் எரர், நேம் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்டு வருது. டிட் யூ மீன் டேட்டா அது கேட்குது. ஸ்மால் டி உள்ள டேட்டாவை தான் அது கேட்குது பாருங்கள். அதைத்தான் சொல்ல வாரீங்களான்னு. ஏனெண்டா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் கேபிட்டல் ஸ்மால் மாற்றினீங்கன்னா வேறு வார்த்தைன்னு எடுத்துக்கொள்ளும். ஓகேயா, அதால் நீங்கள் அதை மாற்றக்கூடாது. சரி, இப்போ டேட்டா டைப்ஸில் பார்ப்போம். இவ்வளோ தான் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து சென்டென்ஸ்ண்டா நீங்கள் மேக் கோட் குறிக்கலாம் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் இருக்கலாம் அல்லது சிங்கிள் கோட்ஸ் இருக்கலாம். ஓகேயா, நம்பர்ண்டா டிரெக்டாக அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஆரோ ஏதோ ஒரு நம்பர் அப்படியே கொடுக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளோட்டுன்னா அப்படியே நேராக கொடுக்கலாம். அதே மாதிரி பூலியனும் ட்ரூ ஃபால்ஸ் அப்படியே நேராக கொடுக்கலாம். ஆக ஸ்ட்ரிங்கண்டா மட்டும் நீங்கள் மேக் கோட் குறிக்கலாம் கொடுத்தாகணும், இல்லாட்டி அது எரர். ஓகே, அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரிங் இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சும்மா ஏதாவது கோட் எழுதி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கண்டா, எனக்கு இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோடோ ஏதோ ஒரு கோடை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவையும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ஏதாவது ஒரு இப்போ ஸ்ட்ரிங்குக்கு ஒரு டேட்டா, இன்டிஜருக்கு ஒரு டேட்டா, ஃப்ளோட்டுக்கு ஒரு டேட்டா, பூலியனுக்கு ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அதில் இருந்து அதை ஒவ்வொன்றையும் கீழே பிரிண்ட் பண்ண வைக்க போகிறீங்க. ஓகேயா, சரி, நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் என்ற ஒரு வேரியபிளில் ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூ கொடுக்க போகிறீங்க. இன்டிஜர்ண்டா இப்படி ஒரு ஃபுல் நம்பர், அப்படி எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா அசைன் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக முக்கியம் ஒரு கோடிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன் வைங்க. இப்போ இதை ரன் பண்ணுறேன். சரி, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 56 வந்திருக்கா பாருங்க. ஓகே, 56. ஏன்னா 56 தான் ஐஎன்டி என்ற டேட்டாவில் வந்து வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. வேரியபிள் ஒரு டேட்டா கண்டெய்னர், அந்த டேட்டா கண்டெய்னருக்கு 56 இருக்குது. அப்போ 56 எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு, இப்போ நான் பிரிண்ட் பண்ண டேட்டா வந்து என்ன டைப்பில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் முடியும். இங்கே அதுக்கு இந்த இது இருக்கல்லோ என்ன பேர் பிரிண்டுக்குள்ளே எழுதுறமில்ல, அதோட டைப் என்று போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த வேரியபிளை கொடுக்கணும். ஓகே, அதுண்ட டைப் என்னென்னு பார்த்து எனக்கு பிரிண்ட் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். பிரிண்ட் பண்ணால் கிளாஸ் ஐஎன்டி என்ற வருதா, ஐஎன்டி என்றா இன்டிஜர். ஓகேவா, அதனால தான் அது ஐஎன்டி என்று வந்திருக்கு. சரி, இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போ நீங்கள் செய்யலைன்னா எல்லாம் தப்பு சொல்லக்கூடாது, உங்களுக்கு கோடிங் வரப்போகிறது இல்லை ஒரு நாள்.
நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு வேரியபிளை எடுத்து அதில் ஒவ்வொரு டேட்டா அசைன் பண்ணுங்க. இப்போ இந்த எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிறகு அதோட டைப் என்னென்னு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு இன்டிஜர் வேல்யூவை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃப்ளோட் வேல்யூவை எப்படி இன்டிஜராக மாற்றுறது, இன்டிஜர் வேல்யூ எப்படி ஃப்ளோட்டாக மாற்றுறது. ஓகே, ஃப்ளோ என்னோட கொடுத்து நான் அதில் வந்து 45/34 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸ் என்ற வேரியபிளில் என்ன செய்யப்பட்ட ஐஎன்டி இன்டிஜராக மாற்றித்தா, ஐஎன்டினா இன்டிஜராக மாற்றித்தா அது ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் பக்கத்தில் கொடுக்கணும். ஓகேவா, பிரிண்ட் அப்படி ஒரு ஃபங்க்ஷனோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னு நாங்கள் பிறகு படிப்போம். இப்போ நீங்கள் ப்ராக்கெட் பக்கத்தில் கொடுக்கணும். ஐஎன்டி என்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அதுக்கு பதிலாக ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் போடுற வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை அது ஒரு நம்பராக மாற்றி தரும். ஓகே, நம்பராண்டா இப்படி இல்லை, இப்படி ஃப்ளோ. ஓகே, இப்போ இந்த எடுத்து போட்டு நான் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸை பிரிண்ட் பண்ண வழியில் இப்போ இதில் ஃப்ளோவில் என்ன இருக்குது, 45/34 இருக்குது. இந்த எக்ஸில் ஃப்ளோவை நம்பராக மாற்றி சர்வ் பண்ணுன்னு சொல்ல போகிறேன், இன்டிஜராக மாற்றி. ஓகேயா, இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். 45 மட்டும் வந்திருக்கு. ஆனால் ஃப்ளோவில் என்ன இருக்குது, 45/34 இன்டிஜராக மாற்றிங்க. அது தசத்தில் இருக்கிற நம்பரை எல்லாம் விட்டுட்டு டிரெக்டாக ஃப்ளோ தசத்துக்கு இங்கே இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துது. அதே மாதிரி ஃப்ளோட்டாக மாற்றித்தான்னு சொல்ல போகிறேன் இதை. ஓகே, எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஃப்ளோட் என்ற கீவேர்டுக்காக ப்ராக்கெட் போட்டு ஐஎன்டியை மாற்றிட்டா. இப்போ இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு விஷயத்தை சேர்த்து ஒரு விஷயத்தோட பிரிண்ட் பண்ணணும்னா கமா அல்லது ப்ளஸ் அடையாளம் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தா பக்கத்தில் பிரிண்ட் பண்ணி தரும். இப்போ நான் கமா கொடுத்து போட்டு பையையும் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, பக்கத்தில் பிரிண்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்மினலில் 45 56 வந்திருக்கு. ஓகேயா, 45 வந்து ஃப்ளோவில் இருக்குது, 45/34 சேவ் ஆகிருக்கிறத இது வந்து இன்டிஜராக மாற்றி தருது. எக்ஸில் இன்டிஜராக மாற்றிக்க 34 இல்லாமல் போயிட்டு. அதே மாதிரி இன்டிஜரில் 56 தான் முழு நம்பர் இருக்குது. ஃப்ளோட்டாக மாற்றி தரைக்க அங்கால ஒரு நம்பர் மில்லியன் 0.0 போட்டு தருகிறது. ஓகேயா, இப்படி ஒவ்வொரு டேட்டாவையும் இன்னொரு டேட்டாவாக மாற்றி கொள்ள முடியும். மிச்சத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம பைத்தனில் ஒரு கண்டிஷனை இப்படி செக் பண்ணி ஆன்சர் பண்ண வைக்கிறது செய்வோம். ஓகே, இப்போ நாங்கள் எவ்வளோ நேரம் என்ன வேரியபிளில் கொடுத்த டேட்டாவை அப்படியே டிரெக்டாக எடுத்து அதை பிரிண்ட் பண்ண தானே வச்சுனாங்க. இனி ஏதாவது ஒரு கண்டிஷனை கொடுத்து இப்படி இருந்தால் சரி 100, இப்படி இருந்தால் புளி 100 பைத்தனை செய்ய வைக்க போகிறோம். ஓகேவா, செக் பண்ணி ஒரு ஆன்சர் தர மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இஃப் எல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். நான் அதே பேர்லேயே ஒரு பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ifelse.py. ஓகே, இப்போ நான் ஏ என்ற வேரியபிளில் 6 சேர்த்துக்கிறேன். ஓகேயா, பி என்ற வேரியபிளில் 7 சேர்த்துக்கிறேன். டன். இப்போ இஃப்பை யூஸ் பண்ணுறேன். இஃப்ண்டா இங்கிலீஷில் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம், செஞ்சா அல்லது அப்படி இருந்தான்னு சொல்கிறதுக்கு தானே. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஏ வந்து ஈக்குவலாக பிக்குன்னு பேரன்னு சொல்ல போகிறேன். ஆனால் ஒரு ஈக்குவல்ஸ் போட்டால் என்ன அர்த்தம், பி எடுத்து ஏயில் ஸ்டோர் பண்ணுறல அர்த்தப்பட்டுரும். அப்படி தானே மேலே பார்த்துறாங்க. 6 நம்பர் எடுத்து ஏயில் ஸ்டோர் பண்ணுறது தான் அர்த்தத்துக்கு தான் இந்த ஒரு சமன்பாடு அடையாளம் போடுறோம். அப்போ இங்கே வந்து 2 சமன் அடையாளம் போடுவோம். ஓகேயா, அதுக்கு பிறகு இந்த அடையாளம் போடுவோம். போட்டுட்டு ஒரு டெப் இடைவெளி விடுவோம். நீங்கள் கீபோர்டில் டெப் தொட்டிங்கன்னா ஒரு இந்த இடைவெளி வரும். அந்த இடைவெளி கண்டிப்பாக விடணும். அப்போ தான் அது இஃப்க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டு இப்படி பின்னுக்கு போனீங்கன்னா அது இஃப்க்கு வெளியில் வந்துட்டு இஃப்க்குள்ளே ஒரு கோடை நீங்கள் எழுத இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பிரிண்ட் பண்ணு என்று சொல்ல போகிறேன். பிரிண்ட் A is equal to B என்று பிரிண்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, அப்படி இல்லையண்டா எல்ஸ் பிரிண்ட் பண்ணு A is not
ஈக்குவல் டு பி என்று பிரிண்ட் பண்ணன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணோம், புது டெர்மினல் எடுப்போம். ஓகே, ஓகே நியூ டெர்மினல் எடுத்துப்போம். ஓகே, இதில் வந்து இப்படி சொல்லியாச்சு தானே. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஏஐ நாட் ஈக்குவல் பின்னு வந்துருக்கு. ஏனண்டா அது முதலாவதா ஏயில் என்ன இருக்குன்னு எடுத்துக்கொள்ளும். பைத்தன் 6 இருக்குது, பியில் 7 இருக்குன்னு எடுத்துக்கொண்டு இங்கே அடுத்ததுக்கு வரும். 3வது லைனில் பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் பின்னு கேட்டிருக்கேன். அதாவது ஏயும் பியும் சமனான பேரன்னு சொல்லியிருக்கேன். அது பார்த்துச்சு ஏயில் 6 இருக்குது, பியில் 7 இருக்குது. அப்போ ரெண்டும் சமன் இல்லை. அப்போ அதை விட்டு அடுத்ததுக்கு வந்துருக்கு. அடுத்தது டிரெக்டாக எல்ஸ் ஒன்றுமே இல்லை, நீ அடுத்தது இதை செய்ய விடன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாட்டி மேலே இருக்கிற எந்த கண்டிஷனும் வேலை செய்யாட்டி இப்படி செய்யன்னு சொல்லி விட்டுருக்கேன் எல்ஸில். அப்போ டிரெக்டாக எல்ஸில் இருக்கிறது அப்படியே செஞ்சுட்டு. ஓகேயா, பட் இதில் பார்த்து தெரியும் நான் இஸ்ன்னு கொடுக்க போதில் ஐயன்னு கொடுத்துட்டேன். அது பிள்ளை, ஆனாலும் அது அப்படியே தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. பிரிண்டில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அப்படியே டிரெக்டாக பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, மற்றது இன்னொரு கமெண்ட் இருக்குது, எலிஃபண்ட். எலிஃப் அதுக்கு கண்டிஷன் கொடுக்கணும். எல்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கல, ஆனால் எலிஃபுக்கு கண்டிஷன் எஃப்எம்ஐயே கொடுத்தணும். பி வந்து பெருசா ஏயை விட அப்படி செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சரியா, இந்த அடையாளம் போட்டு பிரிண்ட் பி ஈக்குவல்ஸ் ஏ, சாரி பி பெருசு ஏன்னு பிரிண்ட் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். ஓகேயா, இப்போ நான் எதை ரன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. பி பெருசு ஏ விடன்னு சொல்லிட்டு இப்போ பைத்தன் என்ன செஞ்சிருக்கு, நீங்கள் விளங்க ட்ரை பண்ணுங்க. ஏல வந்து 6 எடுத்துக்கொண்டு வச்சு பியில் 7 எடுத்துட்டு இப்போ பார்த்துச்சு ஏயும் பியும் சமனானு தான் கேட்டிருக்கான். இல்லை, அது சமன் இல்லைன்னா அடுத்ததுக்கு வருது. எலிஃபை பார்க்குது பி வந்து ஏயோட பெருசான்னு கேட்குறேன். அப்போ பெருசுன்னு சொல்லி அதுக்குள்ளே இறங்கிச்சேன்னா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த மொத்த கோடை விட்டு வெளியில் வந்துச்சு. அதனால தான் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பி அந்த நாங்கள் வேலை செய்கிற ஃபைல் டிரெக்டரி வந்துட்டு, அதாவது கோட் முடிஞ்சேன்னு சொல்லிட்டாது. ஓகேவா, இப்போ அடுத்ததாக நம்ம லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி ஒரு கண்டிஷனை எத்தனை தடவை செய்ய வைக்கணும் என்றதில் லூப்ஸ் பங்கெடுக்கும். லூப்ஸ் டாட் பை என்ன கிரியேட் பண்ணுங்க, லூப்ஸ் டாட் பை. ஓகே, இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்டா, 2 லூப் இருக்குது. ஒன்று ஃபோர் லூப், அடுத்தது வந்து வைல் லூப். ஓகேயா, ஃபோர் லூப் வைல் லூப். ஃபோர் லூப்ண்டா நாம் இப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ஃபோர் லூப் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப்பில் பெரிய கேன நேரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தொடர்ந்து செஞ்சு வேண்டிய இருக்கோம்னா வைல் லூப் செய்வோம். ஃபோர் லூப்பை பற்றி பார்ப்போம். ஓகே, 4 அண்டு கொடுத்து எக்ஸ் இன் ரேஞ்ச் அண்டு கொடுக்குறேன். ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் வேல்யூவில் ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு செய்யணும். 100 அண்டு கொடுக்கணும். 100 தடவை இதை செய். ஓகே, இந்த அடையாளம் கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு டெப்பு விட்டு பிரிண்ட் எக்ஸ் அண்டு கொடுக்குறேன். ஓகேயா, இப்போ இதை ரன் பண்ணி போட்டு என்ன நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. டெர்மினலில் 99 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்க. 0 to 99 பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், படிவாக கவனிங்க. இப்படி நான் இடைக்கிடைக்க சொல்கிற ஒரு விஷயம் படிவாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க தனித்தனியாக. அண்ட் அதை அடிக்கடி யூஸ் பண்ணி பாருங்கள். பைத்தன் வந்து எண்ண ஆரம்பிக்க பைத்தன் எந்த கோடிங் லாங்குவேஜும் எண்ண ஆரம்பிக்க 0லேருந்து தான் எண்ணு. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 10 எண்ணும். ஆனால் பைத்தன் அப்படி என்ன பண்ணா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 பேரே பண்ணிட்டு ஆனால் 9ஓட முடிஞ்சிடும். ஓகேயா, அந்த மாதிரி தான் எண்ணும். அதால் இது 0ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ 4x ரேஞ்சுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். இந்த ரேஞ்சுன்றது 100 தடவைன்னு சொல்லிடு. 100 தடவை செய். ஆனால் நம்பர்ல வெளியே கொடுத்துக்க. அது முதல்லேருந்து என்ன ஆரம்பிக்கும், 0லேருந்து. அந்த 0 இங்கே எக்ஸுக்கு வரும். 4x எக்ஸ் வந்து அந்த ரேஞ்சிலேருந்து எடுத்து செய். ஓகே, இப்போ 100ல் 100 நம்பர் இருக்கும். 0லேருந்து 99 அந்த 100 நம்பரும் இந்த எக்ஸில் சேவாகி டெலீட் ஆகிக்கொண்டு இருக்கும். ஒவ்வொரு லூப் முடிய முதலாவது எக்ஸில் வந்து 0 இருக்கும். ஒரு லூப் முடிஞ்சோடனே ரேஞ்ச் 99 குறைஞ்சிடும். அப்போ 1 இருக்கும், இப்போ இந்த 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அப்படி எக்ஸில் நம்பர் மாறிக்கொண்டே வந்து 99 வரைக்கும் வந்தோடனே முடிச்சிடும். ஏன்னா 0லேருந்து என்ன ஆரம்பிக்கிறோன்னா 100 நம்பரை வண்ணி முடிச்சிட்டாது. எக்ஸில் இவ்வளோ தான் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்றது அங்கால கொடுக்குற ரேஞ்சில்
10 கொடுத்தா 10 பிரிவில் உண்டு, 100 கொடுத்தா 100 பிரிவில் உண்டு. ஓகேயா, அப்படித்தான் ஃபோர் லூப் வேலை செய்யும். அடுத்த வந்து வைல் லூப். இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு வைல் லூப் செஞ்சு காட்டுறேன். ஓகே, வைல் லூப் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். வைலில் தான் இந்த பூலியன்ஸை யூஸ் பண்ணுவோம். ட்ரூ, பிரிண்ட் 0. ஓகேயா, 0 பிரிண்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். இதை ரன் பண்ணி காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டெர்மினலில் புதுசாக 0 உருவாகி போய்கொண்டே இருக்குது. தொடர்ந்து அப்படியே 0 ஓடிக்கொண்டே இருக்குது. ஏனெண்டா அது வந்து நாங்கள் வயலில் கொடுத்துருக்கோம், அதுவும் வயல் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இது இந்த கீழே இருக்கிற வசனத்தில் எந்த எரரும் பெறாத வரைக்கும் நீ வந்து தொடர்ந்து இந்த கோடை ரன் பண்ணி கொண்டுறேன்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ வயல் ட்ரூ பிரிண்ட் 0 பிரிண்ட் பண்ணுறதுல அதுக்கு எந்த எரரும் இல்லை. அப்போ திருப்பி பிரிண்ட் பண்ணி கொண்டு இப்படி டெர்மினலில் தொடர்ந்து ஓடுறதை நிப்பாட்டுறதுக்கு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். சாரி, அது நான் உங்களோட கட்சி இதை பிள்ளைக்க விட்டனே. உங்களை பார்த்தீங்கன்னா தெரியாங்க, ஃபுல்லாக செலக்ட் ஆகி கிடக்கு. இதை டெலீட் பண்ணுவோம் மேடம். ஓகே, அது வந்து வயல் ரோலே தான் பிரச்சனை. தொடர்ந்து ஓட வலிக்கிட்டு நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கணும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, அதில் சரி, அடுத்ததாக வந்து நாம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். functions.py என்னோட க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபைல் function.py. ஓகே, சரி, இப்போ ஃபங்க்ஷனில் என்னென்னு செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பிரிண்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்கனவே. ஓகே, பிரிண்ட் அது பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டுருந்தாங்க. ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே ஏற்கனவே யாரோ நிறைய என்னென்னு சொல்கிறது கோட் எழுதி அதை ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணி இருக்கணும். பிரிண்ட்னா அப்படி டெர்மினலில் ஒன்றே காட்டணும். ஓகேவா, அதே மாதிரி நாங்களும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம்டா டெஃப் யூஸ் பண்ணுவோம். டெஃப்ண்டா டிஃபைன் நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபங்கு கொடுத்துக்கிறேன். ஃபங் ப்ரெக்கெட் கொடுத்து அதுக்கு அங்கால டபுள் இந்த அடையாளம் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த இடவெளி விட்டு இதுக்குள்ளே எழுதணும். ஓகே, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹலோ வேர்ல்டு. இப்போ நான் இதை ரன் பண்ணேன். பிரிண்ட் கொடுத்துட்டு தானே ஹலோ வேர்ல்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே கோட் வேலையே செய்யலை, அப்படியே கோட் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சதுன்னு சொல்லி வந்துட்டு நீ ஒரு ஃபங்க்ஷனை டிசைன் பண்ணியிருக்க, ஆனால் ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணல. இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி விட்டால் மட்டும் காணுமா? எங்கே அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யணும் சொல்லத்தானே வேணும். இப்போ பிரிண்டை கொண்டே நாங்கள் எங்கே தேவைப்படுதோ அங்கே பிரிண்ட்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணணும் ஃபங்கண்டு. ஓகே, அந்த நீங்கள் கொடுத்த நேமை வச்சு யூஸ் பண்ணணும். ஃபங் ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்ட் டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, அதாவது இது ஃபங்க்ஷனை கூப்பிடணும். இந்த ஃபங்க்ஷனை இந்த கோட் எங்கே இருக்குன்னு தேடி வந்தால் டெஃப்க்கு பக்கத்தில் இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கான்னு பார்க்கும். இருக்குது, ப்ராக்கெட் சரியாக போட்டிருக்கா, இந்த அடையாளம் போட்டிருக்கா, இந்த டபிள்யூ விட்டுருக்கா. இந்த டபிள்யூ விட்ட பிறகு நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்ற இடத்துல வந்து செஞ்சு விடும். ஓகேயா, இப்போ ஆர்கியூமெண்ட் அண்ட் எஃப் ஸ்ட்ரிங் அதுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் வச்சு இப்போயே பார்த்துருவோம். ஓகேயா, இதுக்குள்ள நான் எஃப் ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லித்தரேன். ஏ என்ற வேரியபிளில் நான் கைலாஷ் என்று ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கைலாஷ் என்ன நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, பி என்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எஃப் ஸ்ட்ரிங் போட்டு ஹாய் கைலாஷ் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, கைலாஷ் என்று கொடுக்குறேன். சரியா, சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹாய் கைலாஷ் எல்லாம். இப்போ எனக்கு இதுக்கு பதிலாக இந்த பேர் வந்து மாறிக்கொண்டே இருக்க பேர் என்று வச்சுக்கொள்ளுங்க. அவன் ஏதாவது ஒரு காரணத்தால் மாறிக்கொண்டே இருக்க பேர். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஏ என்ற வேரியபிள்லாம் நேம் வேறு நேம் மாறி ஸ்டோர் ஆகி கொண்டிருக்கேன்டா. இந்த அடையாளம் போட்டு இதுக்குள்ளே இந்த ஏ போட்டு விட்டேன்டா. இப்போ பியில் இந்த ஏயில் இருக்கிற நேமும் வந்து ஸ்டோர் ஆகி கொண்டிருக்கும் ஹாய்கங்கால. ஓகே, பிரிண்ட் நான் பியை மட்டும் கொடுத்து காட்டுறேன். பிரிண்ட் பி. ஓகே, ஹாய் கைலாஷ்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த
ஏயில் இருக்கிற வேரியபிள் நேமை மாற்றுறேன். ருத்ரா மாற்றி போட்டு ரன் பண்ணுறேன். ஹாய் ருத்ரான்னு மாறிட்டு பாருங்கள். இதுக்கு பேர் தான் எஃப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கன்னா நேராக மேற்கோட் குறிக்க அப்படி எழுதி விடுறேன்னா முதல் பண்ணலான்னு சொன்னால், இப்போ வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்படி ஒரு எஃப்எம் முன்னுக்கு போட்டுட்டு மேற்கோட் குறிக்குள்ள ஒரு வசனம் எழுதி கொண்டு வந்து எங்கெங்கே எந்தெந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா அட்டாச் ஆகணும்ட்டு இப்படி கேர்லி பிளாக்கெட் போட்டு அட்டாச் பண்ணி விடலாம். ஓகேயா, உங்களுக்கு இது விளங்கிட்டு தானே? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை கொண்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொண்டு நான் ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே 2-3 விஷயத்தை சேர்த்து செய்யணும்னா என்ன செய்யணும்னா கமா போடணும்னு சொன்னான். ஓகே, பட் நாம் இப்போ கமா போட போகிறதில்லை, இதுக்குள்ளேயே எழுத போகிறோம். இந்த இடத்துக்குள்ளே வந்து ஏ என்ற வேரியபிள் போகிறோம். ஓகே, இது ஒரு எஃப் ஸ்ட்ரிங். ஓகே, எஃப் எடுத்திங்கன்னா அது பிள்ளைக்கு ப்ளூ கலரில் காட்டுது பாருங்கள். அது வந்து அந்த இடத்துல வேறு செய்யாது எஃப். சரியா, எஃப்ஐ போட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த ஏ வந்து தனி வேரியபிள்னு எடுத்துக்கொண்டுச்சு. ஓகே, வேரியபிள்னு எடுத்துக்கணும். இப்போ ஏ பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகுமா? இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு ஏண்டா என்னென்னே தெரியாது இன்னும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்டா இந்த இடைவெளி விட்டது தானே ஃபங்க்ஷன். ஓகே, அந்த இடைவெளிக்குள்ளே நீங்கள் முதல்ல எங்கேயும் டிஃபைன் பண்ணல ஏண்டா என்ன, வெளியில் தான் ஏண்டா என்ன டிஃபைன் பண்ணி. அப்போ இந்த ஃபங்கர்களோ இதுக்குள்ளே வந்து நான் ஏஐ கொடுத்து விட்றேன். ஏ கொண்டு இந்த ஏ என்ற வேரியபிள் இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் அந்த ஏ எங்கே இருக்கோ அங்கே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஓகேயா, இப்போ அதை ரன் பண்ண வேலை செய்ய நினைக்கிறீங்களா? இல்லை. ஏனெண்டா ஃபங்க்ஷனுக்கு தெரியாது இப்போ இந்த ஃபங்கன்ட்டு நாங்கள் கூப்பிட என்னத்தை தந்து விட்டுனாங்க அண்ட் அதை எங்கே சேமிக்கிறேன்ட்டு தெரியாது. ஸோ இங்கேயும் ஏண்டு கொடுத்து வச்சுக்கிட்ட வேண்டாம். இந்த ஏஐ கொண்டு இந்த ஏயில் இது கொடுக்கும். இப்போ ஃபங்கன்னு கூப்பிட்ட இடத்துல இருக்கிற ஏஐ கொண்டு டெஃப் ஃபங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஏஐக்குள்ளே கொடுக்கும். அந்த டெஃப் ஃபங்குக்குள்ளே இருக்கிற ஏ வந்து பிரிண்ட் ஃபங்குக்குள்ளே இருக்கிற பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏ இஸ் நாட் டிஃபைன்டு வருது. பைத்தன் வந்து இப்போ பாருங்கள், பைத்தன் வந்து லைன் பை லைனாக வேலை செஞ்சுன்னு வரும். சரியா, மேலே என்ன ஒரு லைனாக பார்த்து கொண்டு இருக்க ஃபங் கூப்பிட்டுட்டான். ஆனால் ஏ வந்து டிஃபைன் அதுக்கு முன்னமே பண்ணிடல. அப்போ இந்த ஏ ருத்ராவை தூக்கி நான் மேலே தூக்கி போட்டு வரேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே போடையில வெளியெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடையிலையே வெளியெல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, ஓகே தானே? இப்போ ஏ ருத்ரா இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஹலோ வேர்ல்ட் ருத்ரா கீழே டெர்மினலில் வந்திருக்கு பாருங்கள். கீழே கடைசியாக ஏன்னா இந்த ஏயில் இருக்கிற ருத்ரா வந்து ஃபங்க்ஷன் ஏக்குள்ளே மாறும். ஃபங்க்ஷன் ஏலேருந்து டெஃப் ஃபங்க்ஷன் ஏக்கு பெறும். அங்கேருந்து அதுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஏக்கு வந்து சேருது. ஓகேயா, இப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒர்க் செய்ய வைக்கலாம். இப்படி நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணினா தான் லைவாக ரியல் டைப் ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பைத்தன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நேரடியாக நாங்கள் ஃபங்க்ஷனுகளுக்கு இந்த பேரை தான் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற பேரை தான் யூஸ் பண்ணுறோம். பிரிண்டன்னா என்ன, பிரிண்டர் எடுக்கிறது தானே, வழியில் எடுக்கிறது பிரிண்ட். டெஃபினிஷன் டெஃப்னு சொல்கிறோம். ஓகேயா, அப்படி நீங்கள் இதில் ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதை பற்றியும் பார்த்துட்டு, இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2-3 முறை இருக்குது. அதுகளை பற்றி பார்ப்போம். datas.py என்று கொடுத்துக்கிறேன். ஓகே, முதல்ல லிஸ்ட்டண்டா இந்த லிஸ்ட்ஸ்ன்னு கொடுப்போம். வேணா லிஸ்ட் அண்ட் கீவேர்ட் இருக்குது. லிஸ்ட் ஈக்குவல்ஸ் ஒரு இந்த ப்ராக்கெட் சதுர ப்ராக்கெட் போட்டு ஸ்ட்ரிங் டேட்டா கொடுக்க போகிறீங்கன்னா மேற்கோட் குறிக்குள்ளே போட்டு காமா கொடுத்து திருப்பி மேற்கோட் குறி போட்டு இப்படி போடணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் படிப்பிக்கிறதுக்கு. ஸோ நம்பர் டேட்டாவே நான் கொடுத்துக்கிறேன். 12 34 54 32 45 66. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு புது டெர்மினல் இருப்போம். அந்த லிஸ்ட்டை அப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டா இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் எனக்கு 54 மட்டும் பிரிண்ட் ஆகணும். 54வது வார்த்தை 54ன்ற டேட்டா மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகணும். அது எப்படி செய்வீங்க? 54 எத்தனையாவது இடத்துல இருக்குது? மூன்றாவது இடம்னா பைத்தன் எப்படி என்ன ஆரம்பிக்கும் சார்? பூஜ்ஜியத்துலேருந்து இல்லை. அப்போ 12 வந்து 0வது இடம்னு எடுத்துக்கொள்ளும். 34 முதலாவது இடம்னு எடுத்துக்கொள்ளும். 54 2வது இடம்னு தான் எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்ஸ்க்கு சதுர ப்ராக்கெட் கொடுத்து 2 கொடுக்கும். ஓகே, 2 கொடுத்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. 54 மட்டும் எடுத்து தந்துட்டு. ஓகே, இப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு
இந்த சதுர பிராக்கெட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பிரிண்ட்டுக்குள்ளே எத்தனையாவது இடத்துல இருக்கிற டேட்டா வேணும் அண்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லிஸ்ட்ஸண்டா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய வேரியபிள் கண்டெய்னர். ஓகேயா, இப்போ நான் ஒன்றுக்கு A சமம் 12 B சமம் 34 கொடுக்காம ஒரு லிஸ்ட் அண்ட் ஒரே ஒரு வேரியபிளுக்கு இந்த வேரியபிள் நேமும் உங்களோட விருப்பம் தான். அந்த வேரியபிள் நேமில் இப்படி ஒரே செட்டாக சர்வ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேயா, இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்றலாம். ஓகேயா, லிஸ்ட் எனக்கு கொடுத்துட்டு இதை மாத்திரம் லிஸ்ட் டாட் அப்பண்டா 35 என்று கொடுக்குறேன். 35 மேலே இல்லை தானே? ஓகேண்ணே. இப்போ திருப்பி வந்து பிரிண்ட் லிஸ்ட். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். அப்பண்டா ஆகிட்டு பார்த்தீங்களா? முதல்ல வந்து 66 வரைக்கும் தான் இருந்தது. டெர்மினலில் பார்த்தீங்கன்னா தெரியும் 66 வரைக்கும் தான் இருந்தது. பேர் வந்து 35 அட் ஆகிட்டு. ஓகே, இப்படி மாடிஃபை பண்ணக்கூடியது தான் லிஸ்ட். ஆனால் அடுத்தது வந்து செட்டை பார்ப்போம். செட்டண்டா ப்ரெக்கெட்டுக்குள்ள 10,20 கொடுப்போம். ஓகே, இதை வந்து நீங்கள் இப்படி இந்த அப்பண்டை வார்த்தை யூஸ் பண்ணீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணி மாற்ற முடியாது. இது செட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டிக்ஷனரி. ஓகே, டிக்ஷனரிண்டா ஒரு வேர்டுக்கு இதுதான் அர்த்தம் வந்து ஒரு கீயையும் ஒரு வேல்யூவையும் கொடுத்துருப்போம். இப்போ ஒர்க்கிங் வேலை செய்கிறான் அப்படி தான் அந்த அர்த்தப்படம்னா டிக்ஷனரியில் இருக்கும். அதே மாதிரி தான் இது. ஓகே, ஈக்குவல்ஸ் கர்லி ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ள டபுள் கோட்ஸுக்கு ஏ என்ற ஒரு வேரியபிளுக்கு ஆப்பிள் என்ன வேல்யூ இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகே, ஆப்பிள் என்ன வேல்யூ இருக்குது. அதே மாதிரி கமா வந்து போடணும் பக்கத்தில். அடுத்து இதை பிரித்து காட்டுறதுக்கு அடுத்ததான் பி என்ற வேரியபிளில் பால் இருக்குது என்ற வேல்யூ இருக்குது. ஓகே வச்சு. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்டா பிரிண்ட் இதில் எனக்கு ஏக்கு என்ன அர்த்தம் மட்டும் தெரியணும். ஓகேயா, டிஐசி ஏ. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ஆப்பிள் என்ற இடத்துக்கு காட்டியிருக்கு. ஓகே, இப்படி தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்டா அவ்வளோத்தையும் டிஃபைன் பண்ணி வச்சுட்டு ஒரு டிக்ஷனரியில் பைத்தன்ல ஏற்கனவே அதை யூஸ் பண்ணி எங்கே தேவையோ அங்கங்கே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுக்கு பதிலாக அந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக இங்கே ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தா இந்த டிக்ஷனரி ஏயில் வந்து இருக்கிறது அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ எந்த திருப்பி எடுத்து பிரிண்ட் பண்ணலாம் அங்கேயும் தேவையா இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக எப்படி ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வேலை செய்யுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, பைத்தன்ல நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் என்ன ஒன்றும் இல்லை. இப்போ கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கூட்டுறடையாளம் கழித்தடையாளம் யூஸ் பண்ணுவோம். அவையெல்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஏ என்ற வேல்யூவில் வந்து 5 இருக்குன்னு எடுத்துப்போம். ஓகேயா, இப்போ பியில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். A+1 ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பியை கொடுக்குறேன். ஓகே, இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ண புதுசாக இருக்கும். ரன் பண்ணால் R2 தான் பிரிண்ட் ஆகிருக்கு பியில். ஆனால் 6 ஆயிருக்கு. உண்மையிலேயே ஏயில் 5 இருந்தது, இங்கே பியில் வந்து 6 ஒன்று சேர்ந்தோடையாக 6 இருக்குது. ஓகே, அதே மாதிரி மைனஸ் கொடுத்தவண்டா மைனஸ் பண்ணி தரும். 4 5லேருந்து 1 போய் 4 வருது. ஓகேயா, ஆனால் பிரிண்ட் பி நான் மாற்றல. பி என்ற வேரியபிளில் இப்போ டேட்டா ஸ்டோர் ஆகிற அளவு தான் மாறிக்கொண்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஓகே, 2 கொடுப்போமே, அதான் வித்தியாசம் தெரியும். ஓகே, ரன் பண்ணால் 10 வந்துடுச்சு. ஓகே, டைரெக்டாக 10 வந்துட்டு. அதே மாதிரி பெருக்கல் செய்யலாம், பிரித்தலும் செய்யலாம். பிரித்தலுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 2 வந்துட்டு. ஓகே, இப்போ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் ஸ்லாஷஸ் ஒரு ஸ்லாஷ். இப்போ உங்களுக்கு ஈஸியாக மிச்செல்லாம் புரிஞ்சுட்டு தானே. ப்ளஸ் அண்ட் கூட்டுறது, மைனஸ் அடையாளம் கழிக்கிறது, பெருக்கலுக்கு ஸ்டார் அடையாளம், பிரிக்கிறதுக்கு ஸ்லாஷ். இப்போ 2 பிரித்தல் அடையாளம் போட்டால் 2 வந்துருக்கு.
2 வந்து எத்தனை தடவை இந்த ஏயில் இருக்குன்னு பார்க்கும். ஓகேயா, இந்த 2 ஸ்லாஷுக்கு அதான் அர்த்தம். இங்கால நீங்கள் போட போகிற நம்பர் வந்து முதலாவது இருக்கிற நம்பரில் எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கும். இந்த ஏயில் என்ன நம்பர் இருக்குது, 5 இங்கால 2 இருக்கு. அப்போ 2 5ல் எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கும். 2 2 2 4 3 போனால் 6 போயிடும். அப்போ 5 வரைக்கும் தானே இருக்குது. அப்போ 2 தடவை இந்த 2 இருக்குன்றது தான் இந்த கீழே டெர்மினலில் 2 பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நான் 3 மாற்றி போட்டு காட்டுறேன் பாருங்க. 1 பிரிண்ட் ஆகும் 1. ஓகே, அதே மாதிரி 2 ஸ்டார் அடையாளம் போட்டால் பாருங்க 125 வந்திருக்கு. ஏன் ஒரு ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா 3 15 சொல்லு. 2 ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா 5 3 தரம் பேருக்குன்னு அர்த்தம். 1 5 2 12 இல்லை 5 25 தர 5 125. ஓகே, 4 தரம்னா 5 25 தர 5 125 தர 5. ஓகே, அப்படி எத்தனை தடவை பெருக்கன்றது தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டன். ஓகே, அடுத்து வந்து இப்படி கூட்டுறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சா நல்லா. உங்களோட கோட் எடிட்டரில் நீங்கள் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து வைங்க. அப்படின்ட்டு ஹேஷ்டேக் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நோட்ஸ் என்னென்னா மற்றெல்லாம் எங்களுக்கு ஈஸியானபடி அது தெரியும். 2 அடையாளம் வந்து ஃபேக்டர்னா மேத்ஸில் சொல்கிறது எத்தனை தடவை பெருக்கணுமென்று சொல்கிறதுக்கு. ஓகே, ஃபேக்டர். அடுத்தது வந்து ஃபேக்டர் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியல மேத்ஸில். ஆனால் இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு தானே, உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் அதில் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி டேட்டா. சரியா, ஃபேக்டர் அது என்ன செய்ய போகுது, 5 3 தடவை பெருக்குது இங்கே. அதே மாதிரி எத்தனை தடவை இங்கே அழைக்கிற நம்பருக்கு இங்கே இல்லாட்டி இப்படி கொடுத்துப்போமே. நான் இதை ஒழுங்காக கிளியராக கொடுத்துக்கிறேன். இங்கே ஏ தர பின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இல்லாட்டி நம்பரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளாங்க வேணே. ஓகே, 2 டபுள் ஸ்டார் போட்டு நான் 4 கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு அர்த்தம் என்னென்னா 2 தர 2 தர 2 தர 2 இதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகே, ஹேஷ்டேக் போட்டு //12 கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம், how many 12 in 21 இதுதான் இதுக்கு அர்த்தம். அதை செக் பண்ணி தான் சொல்லும். அதாவது எத்தனை